விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று ஏசப்பாவோடு சொல்றாங்க. நம்ம பலமுறை இந்த வசனத்தை கேட்டிருக்கோம், நமக்கு தெரியாத ஒரு மேட்ரு கிடையாது. ஆனா நான் இந்த வசனத்துல என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இயேசுவை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். அல்லேலூயா. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஒரு பெரிய கூட்டம் கல்ல கொண்டு அடித்தவளை சாகடிப்பதற்காக இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மரணம் அவளுக்கு உறுதி ஆயாச்சு. காரணம், அவங்க சும்மா வரல, கோபத்துல வரல, நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கு. இதை நிறைவேற்ற வந்திருக்காங்க. புரியுதா? மோசே சொல்லியிருக்கிறாரு, கையும் மையுமாய் விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அவளை கல்லால் அடிச்சு கொல்லணும். நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் இந்த சட்டத்தை மீறினா உமக்கும் அதுதான். என்ன சொல்லுகிறீர்? அப்ப இயேசுவானவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்ல என்ன செய்யட்டும்? எரியட்டும். நான் உண்மையிலே சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய நம்மை விட அவங்க நல்லவங்க நான் சொல்லுறேன். ஏன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கல்ல போட்டான். நம்மளால போட மாட்டான். இவன் கல்ல என்ன செஞ்சிட்டான்? அவன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டான். நான் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டான். அந்த இடத்தை விட்டு காணாமல் போயிட்டான். சரிதானா? அல்லேலூயா. அப்ப இந்த ஸ்திரீ நல்லா கேட்டுக்காங்க, எல்லாரும் இவளை பாவம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஏசப்பா அவங்க முன்னால வச்சு அவளை சொல்லல. அவங்க போன விட்டு சொன்னாரு, நானும் உன்னை தீர்க்கிறது இல்லை, இனிமேல் நீ என்ன செய்யாத. அப்ப ஆளு இல்லாம இருக்கும் போதுதான் அதை கூட அவர்கிட்ட சொல்லுதாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் மக்கள்கிட்ட சொல்லி உன்னை கேவலப்படுத்தக்கூடிய தெய்வம் அல்ல. உன் காத்துக்குள்ள சொல்லி, மகளே நீ மனம் திரும்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்போம்னு சொல்லக்கூடிய கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இந்த போராட்டத்தை ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? அவர் அமைதியாக இருந்து ஜெயித்தார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில, சபையில, வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளுக்கு காரணம், தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். எதனால பிரச்சனை வருது? அமைதியா இல்ல, பேசுதோ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நீ பேசுன்னு சொல்லக்கூடிய நீங்க, நீ அமைதியாக இருன்னு சொல்ல நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அமைதியா இரு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிப்பீர்களானால் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின் வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு தன் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஏசப்பாவுடைய தாடை மயிரை பிடிச்சு இழுத்தாங்க, அவருடைய முதுகுல வாரினால் அடிச்சாங்க, உமிழ்நீர் அவருடைய முகத்துல துப்புனாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். நம்முடைய முகத்தை எப்படி ஆகணுமா? பாறை அடிச்சத. உங்க உடம்புல நீங்க ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளமா என்னது இருக்கு சொல்லுங்க பாப்போம். உங்க உடம்புல நீங்க கழுத்துல போட்டிருக்கக்கூடிய சிலுவை டாலரா, நீங்க வச்சிருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெயரா, நீங்க உங்க வீடு கட்டி அதுல போட்டிருக்கக்கூடிய சிலுவை வசனமா? நீங்கள் கிறிஸ்தவர் என்பதற்கு இவன் கிறிஸ்தவனுக்கு பிறந்த கிறிஸ்தவ பிள்ளை, நாங்க 4-5 தலைமுறையா நாங்க ஏசப்பா பிள்ளைன்னு எது உனக்கு அடையாளம்? நான் சொல்லட்டுமா? உன்னுடைய முழங்கால் தான் உனக்கு அடையாளம். ஆர்சி சர்ச்சில் சிஸ்டர்மாருடைய அந்த முட்டை பாத்தீங்கன்னா, அவங்க ஃபாதர்மாருடைய அப்படியே அந்த ஒட்டகத்தினுடைய அந்த முட்டு மாதிரி அப்படியே முழங்கால் போட்டு 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 அது அப்படியே பாறை மாதிரி இருக்கும்.
அல்லேலூயா. நாம அதிகமாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முழங்கால்கள் பாறையை போல மாறும். அவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். பிறர் உன்னை கன்னத்தில் அறைந்தாலும் உன்னுடைய கன்னத்தை நீ பாறையை போல மாத்து. நீ சபிக்காத, நீ எதிர்க்காத, நீ வாதாடாத, நீ அமைதியாக கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இது அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பலசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்தவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாமல் இருளிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். யாரை சார்ந்து கொள்ளணும்? சபையை சார்ந்து கொள்ளாத, மனிதனை சார்ந்து கொள்ளாத, குடும்பத்தை சார்ந்து கொள்ளாத, வருமானத்தை சார்ந்து கொள்ளாத, உன் கர்த்தரை சார்ந்து கொள். அல்லேலூயா. இப்போ யூதர்களை ஹிட்லர் கொன்னான். 30 லட்சம் யூதர்களை கொன்னான். அந்த இஸ்ரவேல் தேசத்துல யூதர்கள் எல்லாம், உலகமெல்லாம் இருக்கக்கூடிய யூதர்களே, நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு வாங்க, நமக்கு ஒரு தேசம் கிடைச்சாச்சுன்னு அறிவிப்பு வந்தாச்சு. ஆனா வருஷ கணக்கா இருந்த வீடையும் வாசலையும் இடத்தையும் பணத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. போனவங்க தப்பிச்சாங்க, போவதவங்க யூதர் ஹிட்லரால கொல்லப்பட்டாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை வைக்கிறார். நோவா ஒரு பேழையை கட்டிக்கிட்டு கூப்பிட்டாரு, எல்லாரும் வாங்க, உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க. யாரும் உள்ள போகல. அழிஞ்சா என்ன, குடிப்போம், புசிப்போம், சாவோம்னு சொன்னாங்க. மரணத்துக்கு பாத்திரமான ஆனாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம யாரை சார்ந்து கொள்ளணும்? வனாந்தரத்துக்கு போப்பா. அப்ப வனாந்தரம் ஆண்டவர் தரக்கூடியதா? இது தேவனுடைய சத்தம் இல்லைன்னு நீ சொல்லாத. 40 வருஷம் அரண்மனையில வாழ்ந்தாரு, 40 வருஷம் ஆடு மேய்ப்பனா போனாரு. ராஜாவை ஆடு மேய்க்க வைக்கவும் ஏசப்பாவால முடியும், ஆடு மேய்க்கிறவனா ராஜாவாக்கவும் ஏசப்பாவால முடியும், மீனை பிடிக்கிறவனை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றவும் ஏசப்பாவால முடியும். மனுஷரை பிடிக்க போன்னு சொல்லும் பொழுது வழி மாறி போன யோனாவை மீனை கொண்டு பிடிக்கவும் ஏசப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு படையே, உலகமே, டாக்டர்களே, வைத்தியர்களே, ஞானிகளே சேர்ந்தாலும் ஒன்னை காப்பாற்ற முடியாது. அவர் நினைச்சா மட்டும்தான் ஒன்னை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. அவரை நீ சார்ந்து கொள். நீ அமைதியா இரு. மரியாள் ஏசப்பாவுடைய பாதத்தில் அமைதியா இருந்தா, கர்த்தர் சாட்சி கொடுத்தாரு. சகோதரனை இழந்த பொழுது அமைதியா இருந்தா, கர்த்தரே அந்த இடத்துக்கு வந்தாரு, உயிரோட எழுப்பி கொடுத்தாரு. அவ ஒச்ச வைக்கல, கூக்குரல் இடல. நீ கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து அமைதியாக இருந்தால் இயேசு உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மகளுக்கு விரோதமாக வந்த கல்லுகளை அவர் எப்படி வீழ்த்தி எறிந்தார் என்றால், அவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கவில்லை, அமைதியாக இருந்து ஜெயித்தார். இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தைகள், கல்லுகள் உன்னை நோக்கி வரலாம், நிந்தைகள், பழிச்சொல்கள் உன்னை நோக்கி வரலாம். இயேசு அமைதியாக இருந்தது போல அவர் சமூகத்திலே நீ அமைதியாக இருப்பாயானால் கர்த்தர் அந்த ஆயுதங்களை முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இதுதான் நம்முடைய யுத்தம். என்னது? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் யுத்தம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப முதலாவது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படித்தான் நம்ம நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது கல்லை குறித்து நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது கல்லு என்னன்னு பாத்தீங்கன்னா, the stone of impossibilities, அதாவது சாத்தியமில்லாத, நடக்க கூடாத, மரணத்துக்கு ஏதுவான ஒரு கல். நீங்க இதை கேட்கும் பொழுது உண்மையிலே நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது எந்த வசனம் நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11:39. ஆண்டவர் உங்களுக்கு பாருங்க, மறுபடியும் கரண்ட் வந்துட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11:39. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அல்லேலூயா. இது இந்த இரண்டாவது வசனமும் நீங்க ரொம்ப கேட்டிருக்கீங்க. இப்ப விளக்கத்தை பாருங்க. லாசரு மரித்து போனால் இயேசுவானவரான உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா.
இந்த கல்லறையை மூடி வச்சிருந்த இந்த கல்லை, இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி செய்தார், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா எல்லாரும் கேட்டுங்க. லாசரு மரித்து போனார். இயேசு 4 நாள் லேட் ஆகி போச்சு. அல்லேலூயா. இப்போ நம்முடைய பெரியசாமி ஐயா வந்து 2வது ஆபரேஷனுக்காக மருத்துவமனையில் போய் இருக்காங்க. அவங்கள நான் பார்க்க போகவே முடியல. எதுக்காக முடியல அப்படின்னா, அந்த ஆபரேஷனே கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஒரு ஆபரேஷன் போதும், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவோம்னு வீட்டுக்கு ஐயா வந்துட்டார். அப்ப நாங்க 2 போன்ல பேசிக்கிட்டோம், இது கர்த்தருடைய சித்தம் தான். அதாவது ஒரு ஆபரேஷன் தான், மறு ஆபரேஷனை கர்த்தர் நடத்த விடல, இனி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நமக்கு வைத்தியர். ஆமென். அது மாதிரி நம்முடைய பாட்டி சாட்சி சொன்னாங்க, பாஸ்டருக்கு போன் மூலமா நான் போன் போட்டேன், எனக்கு ஜெபிச்சாங்க கர்த்தர். நான் அவங்க மேல கை வச்சு ஜெபிச்சேன். ரெபேக்கா பாட்டி அவங்க அந்த சாட்சியில சொல்லல, நான் பாஸ்டருக்கு போன் போட்டேன் ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க மேல கை வச்சு ஜெபிச்சேன். அது நான் ஒரு இதாக சொல்லல, உங்களுக்கு சொல்லுதேன். அதே மாதிரி 3 பேர் இருந்த கூடத்துல நம்ம ஜீவகணி பாட்டியெல்லாம் ஆண்டர் அபிஷேகத்துல அவ்வளவு நிரப்பினாரு. ஜான்சன் அவர்களுக்காக ஜெபம் பண்ண, அவங்க அந்த சாட்சியில சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை அள்ளி தந்தாலும் நம்முடைய நாவு அவருடைய நாமத்தை சொல்லதுக்கு கொஞ்சம் பின்வாங்குது. ஏன் பின்வாங்கணும்? சரி, இந்த கல்லுக்கு நேரம் நம்ம வருவோம். நல்லா கேட்டுங்க. இயேசு கண்ணீர் விட்டார். எவ்வளவு பெரிய தெய்வம்! வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அல்லவா, மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் அல்லவா, கடலின் அலைகளை அடக்கினவர் அல்லவா, மரித்து போனவர்களை எழுப்பினவர் அல்லவா. இவர் ஏன் கண்ணீர் விடுறாரு? அவர் எதையுமே எதிர்த்துருவாரு. ஆனா தம் பிள்ளைகள் அழும்போது அழுவார். புரியுதா? மலைகள் கூட அவரை தொட முடியாது, அலைகள் கூட அவரை அடக்க முடியாது, என்னன்னாலும் செய்வாரு. எங்களை பாதாளத்தில் தள்ளிவிடாதபடி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன், பிசாசு நடுங்குது. ஆனா ஏசப்பா ஏன் கண்ணீர் விட்டார்? அவர் பிள்ளைகள், அவருடைய குடும்பம், அவரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணுல கண்ணீர் வந்தா இந்த ஏசப்பாவால தாங்க முடியாது. ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எசேக்கியா ராஜா பார்த்து ஏசா என்ன சொன்னாரு? உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர். இதான் வார்த்தை. ஆனா எசேக்கியா விட்டாரா? அதை எப்படி ஜெயிச்சாரு? தன்னுடைய கண்ணீரினால். கர்த்தர் பார்த்தார், என் புள்ள அழுவுதான், ஏசாயா நீ வெளியே போத, மறுபடி போ. ஒரு சொட்டு கண்ணீருக்கு 15 வருஷம் கொடுத்தார் அப்படின்னா நீ எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்க, உன்னை ஆசீர்வதிக்க மாட்டான். யாக்கோபு என்ன செஞ்ச? ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடுப்பா, விடிய போது, அதெல்லாம் முடியாது, என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார், அவன் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். நீங்க வேதத்து புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எந்தெந்த இடத்துல கண்ணீர் விட்டாங்களோ அங்க ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆகார் என்ன செஞ்சா? அழுதா. பிள்ளை என்ன செஞ்சது? நிலவிழி. ஓ, கரைச்சலுக்கும் நிலவெளிக்கும் என்ன வித்தியாசம்? அவ பெரிய மனுஷி தாகத்தை தாங்கிக்கிடுவான். என் பிள்ளை நான் சாகிறத பார்க்க மாட்டேன், தூரத்துல போ. பிள்ளை செத்தாச்சுனாலும் ஒண்ணு செய்ய முடியாது, போய்கிட்டே இருக்கணும். ஆனா பிள்ளைக்கு வேற வழி இல்ல, அது மரண அழுகுது. கர்த்தர் ஆகாரை பார்த்து சொன்னார், ஆகாரே, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாருன்னு தான் சொல்றேன், ஆகாருடைய சத்தத்தை கேட்கல. ஏன்னா பிள்ளை போடக்கூடிய சத்தத்துக்கும் அவங்க அம்மா போடக்கூடிய சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி இருக்கு? நீங்க ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணிக்கு போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தை வீர்னு அழுகுது, உங்க மனசுல சமாதானம் வருமா? அதுக்கு சூடு பிடிச்சிருக்கோ, பசி எடுக்கோ, என்ன பிரச்சனையே தெரியாது. அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்கும் போது நம்மளே துடிச்சு போயிருந்தோம். அப்ப பரலோகத்திற்குரிய பிதா அவர் துடிச்சு போக மாட்டாரா? பிள்ளையினுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா சொன்னாங்க, இந்த கல்லை என்ன செய்யுங்க? எடுத்து புரட்டி போடுங்க. இவன் ஏன் சொன்னா? மார்த்தா என்ன சொன்னா? அவன் நாட்கள் என்னதான்? நாள் எத்தனை? இப்ப என்ன செய்யாது? இதில் நீங்க முக்கியமா பார்க்கக்கூடியது 3வது நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும், அவங்க யூதர்களுடைய விசுவாசம். ஆனா 3 நாளும் முடிஞ்சாச்சு. என்ன முடிஞ்சாச்சு? நல்லா கேட்டுக்கங்க. கலிலேயாவுல அற்புதம் நடந்த போது 3வது நாள், கானா ஊர்ல அற்புதம் நடந்த போது
இயேசுவானவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எஸ்தர் 3 நாள் உபவாசம் பண்ணி யூதர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. யோனா 3 நாள் மீனுடைய வயிற்றில, நல்லா கேளுங்க, யோனா எத்தனை நாள் ஜெபம் பண்ணாரு? அந்த மீனுடைய வயிற்றுல டியூப் லைட் இருந்துச்சா, ஃபேன் இருந்துச்சா, எவ்வளவு புழுக்கமா இருந்திருக்கும். அங்க ஜெபம் பண்ணாமல. நம்ம ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஜெபம் பண்ணதுக்கு காணிக்கைக்கு பிறகு சில ஆள் வருது, காணிக்கை முடிஞ்சு விட்டு சில ஆள் போகுது, சில ஆள் அப்படி போய் கடைக்கு போத மாதிரி போயிட்டு போகுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய சமூகத்துல நம்ம இருக்கணும். அப்ப 3 நாள் அற்புதம் நடந்துச்சுயா. 3ஆவது நாள் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போய் மோரிவா மலையில போகும் பொழுது கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. 3ஆவது நாள்ல பைபிள் உள்ள அற்புதம் நடத்திருக்கு. ஆனா 3 நாள் முடிஞ்சாச்சு. 4ஆவது நாள் இயேசுவே அவன் சுகமாய், அவன் வியாதியா கிடக்கும் பொழுது நீர் அவனை சுகமாக்கி இருக்கலாம். நீர் 3ஆவது நாள் வந்தா சுகமாக்கி இருக்கலாம். இப்போ அவன் சரீரம் நாற்றம் பிடிச்சு அழுகி போயிட்டு இனிமே உம்மால ஒண்ணு செய்ய முடியாது. அதான் அவன் என்ன சொல்லுதா, யாருமே அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவன் தந்த தேவன் அல்லவா? நாற்றம் பிடித்த சரீரத்தை எழுப்ப எனக்கு வல்லமை உண்டு. மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி ஜெயித்தார் என்றால், அவர் கண்ணீர் விட்டார், அவர் வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்தார். உனக்கு ஒரு கஷ்டம், துன்பம், ஆபத்து வரும் பொழுது நீ பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி உன் கண்களை ஏறெடுப்பாயாக. சரிதானே? எனக்கு ஒத்தாசை வரும். உனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும்? 24 மணி நேரமும் ஒளிபரப்பாக கூடிய தொலைக்காட்சியிலே எனக்கு பிரியமான பாஸ்டர் ஆட்டுக்குட்டியை தடவி விடுவது போல எனக்கு தடவி கொடுக்கக்கூடிய வார்த்தையை சொல்லுவார். அங்கே பார், இத சாட்சி நம்ம சொல்லுவோம். ஆனா ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி முழங்கால் படியிட்டு கரங்களை விரித்து கர்த்தரோடு நீ பேசுவாயானால் மோசையோடு பேசினவர் உன் கூட பேசுவார். ஆமென். எங்கேயாவது நான் தொலைக்காட்சியை பார்த்து ஆவிக்குரிய வளர்ச்சியில வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லாதங்க பிளீஸ். நீங்க வேதத்தை வாசிங்க. தவமணியம்மா சொன்னாங்களா, அந்த வீட்டுக்குள்ள எப்படி இறங்குச்சு அபிஷேகம்? உண்மையிலேயே அப்படித்தான் நடந்துச்சு. எந்த இடத்திலுமே இடங்காத ஒரு மகிமை உங்க வீட்டுக்குள்ள இறங்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா இதை எப்படி ஜெயிச்சாங்க? வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் கண்ணீரோடு அவர் பரலோகத்தை நோக்கி பார்த்து மரணத்தை ஆண்டவர் இயேசு ஜெயித்தார். ஆமென். சாராளுடைய வீட்டுக்கு தீர்க்க தரிசனம் வந்த பொழுது அவ சிரிச்சிட்டா. என்னையா 90 வயசுல அவர் பிள்ளையை பெத்து எடுக்க போறானா? அது 4வது தேவசத்தில் உள்ள அனுபவம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை, சந்தோஷம்தான். பிரயாணம் சரியா இல்ல, எதிரில் செங்கடல் சவால் விடுது. ஐயோ, இருட்டு 1, செங்கடல் 2. பின்னால ஒரு சத்தம் கேக்கு, குதிரையுடைய குளம்பொலிகள், குதிரையுடைய கால் சத்தம், பட்ட 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 சத்தம் கேட்கிறது. நெருங்கிக்கிட்டே இருக்கான் சத்துரு. முன்னால செங்கடல். கர்த்தருடைய பிள்ளைகள் வானத்தை நோக்கி பார்த்தாங்க, பரலோகத்தை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தர் அந்த செங்கடலை பிளந்தார். ஆமென். அந்த கடல் தண்ணி மதில் போல நின்னுச்சு. ஒரு ஹைவேஸ் ரோடு போல கர்த்தர் அந்த வழியை திறந்தார். ட்ராப் அப்படின்னா கண்ணி. அந்த செங்கடல் கண்ணிய போல நின்னுச்சு. ட்ராக் அப்படின்னா பாதை. அந்த ட்ராப்பை ட்ராக் ஆக்கி மாத்தினார் கர்த்தர். உனக்கு தடையாக இருக்கக்கூடியதை பாதையாக திறந்து தரக்கூடிய ஒரு கர்த்தர் வாங்கூட இருக்கிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 4வது நாள் அனுபவத்துல நாற்றம் பிடித்து நாரும் என்று நீ சொல்லாத, கல்ல புரட்டுன்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் உயிரோடு எழுப்பி உனக்கு அற்புதம் செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆமென். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு காரியம் பாருங்க. கடைசியாக 3வது கல்ல நம்ம பார்க்க போறோம். அற்புதமான ஒரு வார்த்தை, மத்தேயு 4. மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு,
நல்ல அந்த வசனத்தை படிக்கணும். இயேசுவானவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று? இப்போ பிரசங்கத்துக்கு நேராக வருவோம். இன்னைக்கு உபவாசம் அப்படின்னா எத்தனை நாள் போட்டிருக்காரு ஏசப்பா? நம்ம இன்னைக்கு ஏதாவது கேள்வி, நம்ம 40 நாள் உபவாசம் போட முடியுமா? முடியுமா? முடியும்னு சொல்லுங்க. முடியும். கர்த்தர் உங்க கூட இருந்தால் எல்லாமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும், உபவாசத்தையும் ஜெபத்தையும் செய்ய, ஊழியத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இப்ப இதுல வேடிக்கையான கதை என்ன, 40 நாள் அவரு சாப்பிட்டுட்டு இருக்கல, 40 நாள் உபவாசம் தான் இருந்தாரு. அந்த 40 நாளுக்கு இடையில போய் கேட்காத கேள்விய 40 நாள் முடிஞ்ச விட்டு பிசாசு வந்துட்டான். இப்ப இந்த கல்லுகளை நீர் என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில உபவாசத்தினால நீர் பெற்றுக்கொண்ட இந்த வல்லமைய உமக்கு சாப்பாடு ரெடி பண்ணும்படியாக நீர் உபயோகப்படுத்தும்னு சொல்லலாம். அவர் மக்களுக்கு விடுதலையை, பிசாசிடமிருந்து விடுதலையை, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கணும், அற்புதங்களை செய்யணும், கண்ணீரை துடைக்கணும், மக்களுக்கு நன்மை செய்யணும்னு வராரு. பிசாசு சொல்லுதான், உன் வயத்தை நிரப்பு, நீ இதை அப்பமா மாத்து. ஒரு ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய சகல விதமான ஆவிக்குரிய வரங்களை தன்னுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய ஆவிக்குரிய ஒரு அப்பமாக மாற்றக்கூடாது. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையத்தான் ஏசப்பா வைத்திருந்தாரு. தனக்குன்னு அவர் செஞ்சாரா? 5000 பேத்துக்கு அவர் அப்பத்தை கொடுத்தாரு. ஆனா அவர் பசியா இருக்கும்போது அத்தி மரத்துக்கு தான் போனார். சொல்லுங்க, 5000 பேத்துக்கு அப்பத்துக்கு கொடுத்தவர் அவங்க வீட்டுல ஜெபம் பண்றீங்களாமா? ஏமா என்ன கஷ்டப்படுதீங்க? நம்ம அப்பா தச்சு வேலை பார்த்தாங்க, எனக்கு வரங்கள் வல்லமையெல்லாம் இருக்கு, நான் தேவனுடைய குமாரன், நான் அதை ஜெபம் பண்ணுதேன், வீட்டுல அப்பா வரும்னு சொன்னாரா? அம்மா ஒரு பக்கம் கண்ணீரோட அலைதாங்க. அண்ணன் தம்பி இவரை விசுவாசிக்கல. ஊர்ல உள்ளவன் பிசாசு பிடிச்சவங்க 10 பேர் சுகமாய் போனா 9 பேரையும் ஆளக்காங்கல. 5000 பேர் அப்பம் சாப்பிட்டா ஒருத்தனையும் காணல. சிலுவையில் அடிங்கன்னு சொல்லும் பொழுது ஆதரவா இருக்க ஒருத்தனும் இல்ல. ஆமென். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பிசாசு அவர் எப்படி ஜெயிச்சாரு? ஆமென். எப்படி ஜெயிச்சாரு? மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுதான் அந்த சாத்தான கர்த்தர் எப்படி மேற்கொண்டாரு? கர்த்தருடைய வசனத்தினால. வசனத்தினால, சொந்த வசனத்தினால இல்ல, ஆண்டவருடைய வசனத்தினால. ஆமென். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க பேசும் பொழுது உங்க வாயிலிருந்து என்ன புறப்படணும்? வல்லமை புறப்படணும். வல்லமை புறப்படணும். அல்லேலூயா. வல்லமை உங்க வாயிலிருந்து புறப்படணும். உங்க மனுஷீக சுபாவம் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அந்த வசனத்தை எடுங்க. இப்போ படிச்சது மத்தேயு 4:1-6 வரை படி. அந்த 3வது வசனத்துல படி. சோதனை, அவன் பேரு என்ன பேரு? சாத்தானுடைய பேரு சோதனைக்காரன். அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். நம்ம முத காரியத்திலே நம்ம நின்றுடுவோம். கர்த்தர் என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு இது கல்லை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் இப்ப என்ன சொன்னா? கல்லை நீர் என்ன செய்யணும்? நான் கல்ல அப்பமாக்க வேண்டாம், என் அப்பாவுடைய வார்த்தையே எனக்கு அப்பமா இருக்கு. அல்லேலூயா. இதுதான். அப்ப முதல்ல ஆண்டவர் எப்படி ஜெயிச்சார்? அத மௌனத்தினால ஜெயிச்சாரு. அமைதியா இருந்தாரு. எல்லாரும் கல்ல போட்டுட்டு, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல நீ ஜெயிக்கணும்னா நீ கொஞ்சம் அமைதியா இரு. அல்லேலூயா. இப்போ நமக்கு பைப்புல தண்ணி வருது, கலங்கி போய் வருது, கொப்பரையில குடிச்சு வைக்கிங்க. 3 நாள் கழிச்சு விட்டு என்ன ஆகுது? அது என்ன ஆயிப்போச்சு? அந்த கொப்பரை அமைதியா இருந்ததுனால, நீ அமைதியா இருக்க விட்டதுனால. இல்லைன்னா அதை சாய ஆத்துன மாதிரி டெய்லி ஆத்துவோம்னு சொன்னா என்ன ஆகும்?
இத மாதிரிதான் குடும்பத்திலயும் நீங்க சாயம் ஆத்துற மாதிரி ஆத்திராதாங்க. அந்த தண்ணி அமைதியா வச்சிட்டீங்கன்னா அது தன்னால என்ன ஆகி போயிடும். நீ அமைதியா இரு, தேவ சமூகத்துல கர்த்தர் உன்னை தெளிய வைப்பாரு. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உனக்காக பேசுவாரு, வேற யாராவது உன் மூலமா பேச வச்சிருவாரு. ரெண்டாவது கர்த்தர் என்ன செய்தாரு, லாசருடைய கல்லை புரட்டி போடும் பொழுது கண்ணீர் விட்டார், பரலோகத்தை நோக்கி என்ன செய்தாரு, அவர் பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. வங்கி புஸ்தகத்துல எவ்வளவு இருக்கு, பிள்ளை பைசா அனுப்புவானா, வீட்டை வந்து வித்தா எவ்வளவு ஆகும், பேங்க்ல கடன் வாங்கலாமா, அந்த குழுவுல கடன் வாங்கலாமா, இவன் பார்க்க. உண்மைதானே? ஒரு குழுவுல 10,000 ரூபாய் கடன் கொடுக்கா, இப்ப பயங்கரமா ஏதோ புதையல் எடுக்க போத மாதிரி சேலை கட்டி போறாங்க. அதை வாங்கி ஒரே நாள்ல செலவழிச்சிட்டு வருஷம் எல்லாம் வசந்தமா தான் இருக்கும். அதை வாங்கி கெட்டதுக்கு லோன்கார வாரம் ஓடு கதவை அட ஒளி. கர்த்தர் சொன்னாரா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே, நீயோ கடன் வாங்குவது இல்லை, நீ கடன் என்ன செய்வ, ஒடுப்ப. சாரி பார்த்து வதவ போய் கடன் வாங்கினாளா, அவ பாருங்க, அவன் உண்மையிலே ஒரு மானஸ்தின்னு நினைக்க, சாப்பிட்டுட்டு சாப்பிடுறான். பக்கத்து விட்டு போய் என்ன செய்யல, கடன் வாங்கல. நீ அதே போல கர்த்தருக்காக நீ காத்திருந்தா தீர்க்க தரிசி அங்க அனுப்புவாரு. உன் அப்பமும் தண்ணீர் என்ன செய்யாது, உறவுபடாது. அப்ப வெறுமையானதை நிரப்புவாரு. உன் வயிறு வெறுமையா இருக்கா, ஏசப்பா உங்க பிள்ளை வயிறு வெறுமையா இருக்கு, சிங்க குட்டிகள் பட்டியா இருக்குன்னு, நான் பட்டியா இருக்க மாட்டேன்னு சொன்னேன், சொல்லுங்க, என்ன செய்வாரு, உன் வாயை விரிவாய் தர நான் என்ன செய்வேன். அதான் தினகரையா ஒரு பிரசங்கத்துல ஒரு ஏழை ஊழிய வீட்டுல வந்து ஒரு பிஞ்சு போன கூரை வீட்டுல இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 நாளா சாப்பிடல, உபவாசமா மாத்தி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோம் பண்ணி முடிஞ்ச விட்டு பொத்துன்னு ஒரு செத்த காக்கா விழுந்துருக்கு. காக்கான அதாவது காஞ்சி கருவலா போயிட்டு, என்ன ஐயா நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி ஒரு காக்கா வந்து தூர கொண்டு போயிட்டு போட்டோம் சொல்லி அந்த காக்கா எடுத்துட்டு தூர கொண்டு போட போயிருக்காரு. ஆண்டவர் ஜெபம் பண்ணது இடத்துல கொண்டு காக்கா ஏன் போடுறதுன்னு சொல்லி அந்த காக்காவுடைய கால் அப்படி 2 இது பண்ணிருக்காரு. உள்ள இருந்து ஒரு தங்க செயின் விழுந்திருக்கு. காக்கா அந்த தங்க செயின் விழுங்கிருக்கு. அப்ப அந்த எலியாவுக்கு காக்கா மூலமா வந்து அப்பத்தையும் அந்த என்னது இறைச்சியும் கொண்டு வந்தாராம். இங்க காக்கா மூலமா தங்க செயினே கொண்டு வந்திருக்காரு. அல்ல, உன்னுடைய குறைவுகளை நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன், நீங்க நினைக்க கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கலையே, அதுக்காக நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஏன் தெரியுமா, சொத்து சுகம் பெருகி ஆடு மாடு பெருகி ஐஸ்வர்யம் வந்த உடனே லோத்து ஆபிரகாமும் பிரிஞ்சுட்டாமியா. அன்னைக்கு கூரை வீட்டுல கஞ்சி தண்ணி இல்லாம இருக்கும்போது லோத்து ஆபிரகாமும் பிரியல. இன்னைக்கு சொத்து சுகம் தங்கம் வெள்ளி வந்த விட்டு அண்ணன் தம்பி பிரிஞ்சு போனான். அன்னைக்கு குடிக்க கஞ்சி இல்லாம இருக்கும்போது அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு தோளால கட்டி பிடிச்சி ஒரே தாய் மக்கள்னு சொன்னான். இன்னைக்கு ஆளாளுக்கு பணம், வங்கியில பணம், நல்ல கவர்மெண்ட் வேலை, பிள்ளைகளுக்கு படிப்புன்னு வந்துவிட்டு அவன் யாருங்க. அப்போ உறவுகளை பிரிச்சது என்னது, பணம் தானே, ஐஸ்வர்யம் தானே, உண்மைதானே? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனை அவர் கூட்ட மாட்டார். அல்லேலூயா. கடைசியில ஒரு கல்லை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அது என்ன கல்லு தெரியுமா, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நடுவுல ஒரு கல்லு. ஏசப்பாவை சிலுவையில் அடிச்சு அடக்கம் பண்ணி உள்ள வச்சு அரசாங்க முத்திரை போட்டு மூடிட்டாங்க. சீசர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. பெண்களுக்கு உறக்க வர மாட்டேங்குது. அன்னைக்கு ஊழியம் செய்யும் பொழுது சாப்பாடாக்கி கொடுத்து சீசர்களுக்கு பின்னால ஊழியம் செஞ்ச பெண்கள் இன்னைக்கு சீசர்களை காங்கல முன்னால நிக்காங்க. புரியுதா? அன்னைக்கு சீசர்கள்லாம் ஊழியத்துக்கு போனாங்க, இவங்க ஏசப்பா கூட தான் இருக்கணும், சீசர்களுக்கு சாப்பாடாக்கணும், இதுதான் அவங்க வேலை. அதை நீங்க பைபிள்ல படிக்கலையா? ஏசப்பாவோட கூட அநேக ஸ்திரீகள் இருந்தாங்களாம். அந்த பிள்ளைகள் எல்லாம் தூக்கி கொஞ்சிறதா ஏசப்பா வேலை. அவர் நைட்டு முழுக்கும் ஜெபம் பண்ணுவாரு, முழுக்கும் பிள்ளைகளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு. ஏன்னா அந்த பெண்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கும்ல, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியம் பாருங்க. இப்ப ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட உடனே பெண்கள் வந்து நம்பர் 1 வந்துட்டாங்க. சீசர்களை என்ன செய்யல, காணல. இவங்களுக்கு உறக்க வரவே மாட்டேங்குது. என்ன, எப்ப விடியும், எப்ப நறுமண தைலத்தை கொண்டு போகணும், எப்ப சுகந்த வர்க்கத்தை பூசணும், நமக்கு பிரியமான தங்கத்துக்கு தங்கமான ஏசப்பா கல்லறையில் இருக்கிறாரு, நம்ம எப்படி கண்ணுக்கு தூக்கத்தை வரவிட முடியும்? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. நான் சொல்லுது உங்களுக்கு கேட்க நல்லா புரியுதா? அப்ப சீசர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க, ஆனா பெண்கள் ஓடல.
இருட்டோட இருட்டா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னகுட்டி நறுமண தைலங்களை எடுத்துக்கிட்டு ஏசப்பா கல்லறைக்கு போறாங்க. பேசிக்கிட்டாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? நமக்காக அந்த கல்லை புரட்டுகிறவன் யார்? ஒரு கேள்வி. ஏன் அந்த கல்லு ரொம்ப பெருசு, பெண்களால ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா பயணத்தை தடுக்க முடியல. அந்த இருட்டு அவங்களை தடுத்துச்சா? அந்த சூழ்நிலை அவங்களை தடுக்கல. அப்போ நாலாவது கல்லை புரட்டக்கூடியது உன் நம்பிக்கையும் உன் தைரியம் தான். உன் நம்பிக்கையும் உன் தைரியமும். உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சுக்கிட்டு யோர்தான்ல மிதிக்கும் போது ரெண்டா போவோம். ஆயி பட்டணத்துக்கு நேரா ஈட்டியை நீட்டும் பொழுது கர்த்தர் சங்காரம் பண்ணுவாரு. 7 முறை எரிகோவை சுற்றி வரும் பொழுது அந்த மதில்கள் விழும். நீ துதிக்கும் பொழுது யோசபாத்தினுடைய படைகளுக்காக சத்துருக்கள் வெட்டுண்டு மடிவார்கள். ஏதோ ஒரு இடத்துல நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தனாலே கர்த்தர் உனக்காக செயல்பட்டு கொண்டிருப்பார். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகி போச்சு? அந்த பெரிய கல்லை நமக்காக யார் புறப்படுவோம்? பரவாயில்ல, வாங்க, தைரியமா வாங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நமக்காக அந்த கல்லை பேதுருவா, யோவானா, எல்லா சிசியமாரும் என்ன செஞ்சாங்க? 12 பேரும் இல்ல, பெண்கள் தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு முன்னால இருக்கிறாரு. தன் தூதனை அனுப்பினா அந்த கல்ல தூதன் பெரட்டி மேல இருந்து பிரசங்கம் பண்ணான். வாங்கம்மா, நீங்க தான் நற்செய்தி சொல்லக்கூடியவங்க. ஆண்கள் என்ன செய்யணும்? நீங்க போய் சொல்லுங்க. அந்த ஆம்பளைகளுக்கு, மீச வச்ச ஆம்பளைகளுக்கு என்ன சொல்லுங்க? சேலை கட்டிட்டு பைபிளத்துக்கு ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் 12 சீசர்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க, இயேசு உயிர் தெழுந்தார் என்று. இயேசு உயிர் தெழுந்ததை உலகத்துக்கு சொன்ன முதல் பெண்ணு தான் சொன்னா. பெண்ணு தான் பெற்றெடுத்தா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு பெண்ணு கடைசி அந்த கல்லை எப்படி புரட்டி போட்டாங்க? தைரியம். வாங்க, இருட்டு பரவாயில்ல, நம்பிக்கை இருக்குப்பா, என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உயிர் தெழுந்த செய்தியை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமேன். உபாச கூடத்துல கூட நாங்க சொன்னோம், அதாவது உம்முடைய அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும் தன் குஞ்சுகளை வைக்க இடமும் கிடைத்தத உன் பிள்ளைகளை கர்த்தருடைய சபையில நீ அடைக்கலான் குருவிகளை போல வச்சு வளர்க்கணும். அந்த மோசையினுடைய தாய் அந்த பெட்டிக்கு கீழ் பூசினது போல உன் பிள்ளைகள் இந்த உலக வெள்ளத்தினால் அழிந்து போகாதபடி ஏசப்பா ரத்தத்தினால உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளுடைய சரீரத்தை ஏசப்பா ரத்தத்தினால நீ பூசணும். அந்த அண்ணாள் சாமுவேலுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் அங்கேயே தச்சு கொண்டு போனது போல உன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. முடிக்கிறேன். மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. என்ன நடந்துச்சு? அவன் வயத்துல இருந்த பிள்ளை பரிசுத்தாவினால துள்ளி குதிக்கு. ஒரு பரிசுத்தாவி பெற்ற பெண்மணி உன் வீட்டுக்குள்ள வந்தானா அங்க பயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை கூட நிரம்பி துதிக்கி. அப்படிப்பட்ட ஆளு பாத்திருக்கியா நீ? வந்த உலகத்தில் உள்ள சண்டு சாவியெல்லாம் அள்ளிட்டு வரான். மரியாள் போன வீடு 2. ஒன்னு எலிசபெத் வீடு, இன்னொரு வீடு காணாவூர் கல்யாண வீடு. நல்ல மனுஷி. கால் வைக்கும் பொழுது என்ன ஆகி போச்சு? திராட்சரசம் பொங்கி வழிஞ்சது. இங்க பிள்ளை துள்ளி குதிச்சுது. எப்படிப்பட்ட தாய்? ஆசீர்வதிக்கப்பட்ட தாய். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். அப்போ முதலாவது நம்ம பார்த்த அந்த கல் என்னது? அமைதியினால, மௌனத்தினால் அவர் மேற்கொண்டார். 2வது கண்ணீர் விட்டு பரலோகத்தை நோக்கி பார்த்து மேற்கொண்டார். 3வது கர்த்தருடைய வார்த்தையினாலே, அவர்தான் வார்த்தை, அந்த வார்த்தையினால சாத்தானை ஜெயித்தார்.